Tony and Guy Essentials Sirvamayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். சனி பகவான் இந்த ஜூலை 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் 28ஆம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார். இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி 3-4 கூடியவர். இது 3-4 கூடியவர். 3-4 கூடியவர் 5ஆம் வீட்டில் இருந்தார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆள் இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? 3-4 கூடியவர் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 3 என்பது தைரியஸ்தானம், 3ஆம் இடம் என்பது சகோதரஸ்தானம், 3ஆம் இடம் என்பது என்ன? முயற்சி. அந்த ஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் வக்கரம் அடைகிறார், 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அடுத்த படிநிலை அடைகிறார்கள், யோகஸ்தானத்தை அடைகிறார். இந்த 3 கூடையவன் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது மிக உன்னத நிலையை அடைகிறார்கள். அவர் வக்கரம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா கூட பிறந்தவங்களால் சண்டை பிரச்சனை. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கூட பிறந்தவங்களால எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. விருச்சிக ராசிக்காரங்கனாலே பிரச்சனை தான். கூட பிறந்தவங்களால எந்த சந்தோஷமும் கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடம் என்பது இந்த அங்காளி பங்காளி இவங்கெல்லாம் யாரெல்லாம் இவங்களுக்கு சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க இது மாதிரிலாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிரச்சனை போன்றவைகள் ஏற்படும். சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். 4ஆம் இடம் என்பது குலதெய்வம், 4ஆம் இடம் என்பது சொத்து, இதிலெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த 4 கூடியர் வக்கரம் என்னும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. 4ஆம் இடம் என்பது கற்பு என்றும் அழைக்கப்படுகிறது. கற்பு என்றும் அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே 4 ராகு வேற. இப்போ 4 கூடிய வக்கரமான என்னாகும்? என்னாகும்? இந்த 4ஆம் இடம் என்பது கெட்டு போய் தேவையற்ற பிரச்சனைகள். பிரியாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, யார் அந்த பிரியா சார்? காலங்காத்தால் எந்திரிச்சோன்னே ஒரு மெசேஜ் வருது. மெசேஜை திறந்து பார்க்குறேங்க. காலையில் எந்திரிச்சோன்னே எதை தேடுறீங்களோ இல்லை, மொபைல் எங்கே தான் தேடுறது. அது மொபைலை காணணும் பயமாயிருது. ஆஹா, நைட் யாரும் எடுத்து பார்த்துட்டாங்க போல இருக்கே, நம்ம கதையெல்லாம் வெளியே வந்துருச்சு போல இருக்கே. 4ஆம் இடத்தில் சேர்ந்தவன் வக்கரமாகும் பொழுது ஒரு மெசேஜ் அனுப்புறியா? ஒரே வார்த்தை பதிலுக்கு அனுப்பிச்சாங்க. என்ன அனுப்புறியா? அந்த பொண்ணு கோபத்தை பிளாக் பண்ணிடுச்சு. அனுப்புறியான்னு கேட்டதுக்கு என்ன அனுப்புறியான்னு கேட்டதுக்கு அப்புறமா தான் தெரியாது பேரே அனுப்புறியா. ஒரு மனிதனுக்கு எப்படிலாம் பிரச்சனை வருது பாருங்களேன் சார். உங்கள் டெக்ஸ்ட்டில் தான் பிரச்சனை வரும். யாருக்காவது மெசேஜ் போது பார்த்து அனுப்புங்க. ஒன்றும் தூங்கலையா? ஒரே THOO தூங்கலையா? ஒரு ஓ கம்மி, ஒன்றும் தொங்கலையா, முடிஞ்சு போச்சு. எது பிரச்சனை எப்படி வேணா சார். இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன். ஒருத்தர் எழுதியிருக்காரு, சும்மா இதான் 4 இருக்கும்போது இந்த சேட்டையெல்லாம் நடக்கும். நீங்கள் பரமக்குடிக்காரன், நீங்கள் தான் பரமக்குடிக்காரராச்சே. கொஞ்சம் கேப் விட்டு எழுதிட்டாரு, நீங்கள் தான் பரமக்குடிக்காரராச்சே. அது பரமக்குடிக்காரர் இல்லைங்க, பரமக்குடிக்காரர். 4ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது தேவையற்ற அவப்பெயர்கள், மெசேஜ், ஃபோனு இதனாலாம் வரும். யாருக்கோ பண்ண ப்ராப்ளம் நமக்கு வருது. யாருக்கோ பண்ண ப்ராப்ளம். ஸோ அப்போ இதெல்லாம் தான் பிரச்சனை. 4 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் தேடி வருகிறது. 3-4 கூடியவர். 3 கூடியவர் யார்? 3 கூடியவர் என்பது முயற்சி. அவர் வக்கரம் பெறும் பொழுது முயற்சி தடைபடுகிறது. 4 கூடியவர் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, அது தடைபடும் பொழுது உயர்கல்வி தடைபடுகிறது. மாத்ருஸ்தானம், அம்மா கோடம் செல்லாமல் போகிறது. முக்கியமாக கற்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும். நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க? இதுதான் விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயமே தான். உலகத்திலே நண்பர்களே, குடும்பத்துக்குள்ளே எது வேணால் நடக்கலாம். பண இழப்பு ஏற்படலாம், பொருள் தொலைஞ்சி போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனால் குடும்பத்தில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன நடக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன? அது ஒரே விஷயந்தான், கற்பு சம்மந்தப்பட்ட டவுட்டு. கற்பு சம்மந்தப்பட்ட டவுட் வரும்போது தான் அது நடக்கக்கூடாத விஷயம். அந்த சந்தேகம் என்பது ஒரு உயிர்கொல்லி. சந்தேகம் என்பது ஒருத்தர் என்ன பண்ணிடுது? பிரித்து வச்சிடும். இதெல்லாம் ஏற்படுறதுக்கான நேரம். விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன முயற்சி பண்ணாலும், சார் இட்லி கடை போட்டேன் ஓடலை, சரி ஓகே, மளிகை கடை ஆரம்பித்தா அதுவும் ஓடலை, சரி தொடர் முயற்சியாக நான் என்ன பண்ணேன், கட்டிங் கடை ஒன்று ஆரம்பித்தேன், சலூன் கடை, அதுவும் ஓடலை. இப்போ என்னதான் பண்ணேன்? எதுவுமே இல்லாமல் உட்காந்துட்டேன் சார். ஒரு பெரியவர் ஒருத்தர் சொன்னாரா, என் வீட்டில் 3 பசங்க இருக்காங்க. சரி, பெரிய பையன் விருச்சிக ராசி, சரி என்ன படிச்சிருக்காரு? BE மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. என்ன பண்ணுறாரு? வேலைக்கு போகல. 2வது பையன் கடகராசி, இவன் என்ன படிச்சிருக்கான்? BE ஆட்டோமொபைல் படிச்சிருக்காரு. என்ன சம்பாதிக்கிறாரு? எங்கேயும் வேலைக்கு போகல, வேலை கிடைக்கல. 3வது பையன் அவன் கிடக்கிறான் சார், திருட்டு பையன், இங்கே தான் சுற்றிட்டு அலையிறான்.
சரி போலீஸில் பிடிச்சி கொடுக்க வேண்டியதானே, என்ன சார் திருட்டு போய்ங்கிறீங்க? என்ன சார் பண்ணுறது, அவன் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறான். குருஜி போதும், விருச்சிக ராசிக்காரங்களை ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. இங்கே பாருங்க, 3-4 கூடியவர் ஆபத்தாகும் பொழுது உயர்கல்வி உயர் பதவி தடைபடும். ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் ப்ரமோஷனில் கெடுத்து விட்றதுக்குனே ஒரு கேரக்டர் வருவான், அவன் கையில் சிக்கிறாதீங்க. அடுத்த விஷயம் என்ன, கற்புல பிரச்சனை வர்ற மாதிரியே அனுப்பிரியா மெசேஜ் அனுப்புவோம், அனுப்பிரியாவுக்கு திருப்பி மெசேஜ் அனுப்பாதீங்க. இதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், ஏக்கர் கணக்கில் இடம் வாங்குறது, விற்கிறது, இதெல்லாம் உங்கள் ராசிக்கு யோகம்தான். ஆனால் ஒரு தேள், நீங்கள் ராவுகாலம் ஒன்றும் பண்ணாது, யமகண்டமும் ஒன்றும் பண்ணாது, எல்லா நாளும் நல்ல நாள் தான். முருகனுடைய அனுகிரகத்தில் தவமிருந்து பிறந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசி. இருந்திருந்தா கூட 2025க்கு முன்ன வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கணும், நஷ்டப்பட்டிருக்கணும். அவமானங்கள் அவப்பேர்கள் படக்கூடிய தருணங்கள் உண்டு. மண்ணு விரையும் பொண்ணு விரையும். வீடும் வெள்ளத்தையும் விற்று கூட பிள்ளைங்களுக்காகையோ இல்லை மனைவிக்காகையோ எதுக்காகையோ கடனுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய தருணங்கள் உண்டு. இருந்திருந்தாலும் இப்பத்தான் உங்களுக்கு சகாய சனின்னு சொல்லுவாங்க, பஞ்சம் போக்கக்கூடிய பஞ்சம சனின்னு கூட சொல்லுவாங்க. இனிமே தான் நல்ல நேரம் வருது. சனி பகவான் வக்ரபுத்தி ஆனா கூட உங்களுக்கு இனிமே இடையூறல் வராது. ராசிக்கு 8வது வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. மாளிகை கட்டக்கூடிய தருணம் வருது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரங்கள் வருது. மேன்மை வரக்கூடிய ஒரு நேரம் கேட்டிங்கன்னா இனிமே தான் உங்கள் வாழ்க்கை இனிமே தான் நல்லா இருக்கும். படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்புக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்க போகுது. நீங்கள் தாங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போகணும். படிக்கிற பிள்ளைங்க தான் நிறைய பேர் காவல்துறையில் இருப்பாங்க. நமது இந்திய திருநாட்டிற்கு வேண்டிய இராணுவ வீரராக நிறைய பேர் இருப்பீங்க. இந்த ஜாதகம்தான் போர்க்கொடி கொடி பிடிக்கக்கூடிய தருணம் உடையவங்க. அப்படியாம்பட்ட நேரம்லாம் உண்டு. ஒரு நாள் வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் தலையெழுத்தே மாறும். ஏதாவது ஒரு வழிமுறைகள், ஏதாவது ஒரு பரிகாரம், சின்ன ஒரு வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில் ஒரு நாள் காலையோ மாலையோ போயிட்டு வந்தாவே உங்கள் எக்ஸ்ட்ரியே மாறக்கூடிய தருணம் உண்டு. இனி வருங்காலத்திலேயாவது நம்ம தெளிவாக வாழணும், ஏமாறக்கூடாது. யாரையும் ஏமாத்துற புத்தி உங்களுக்கு வராது. ஆனால் நம்ப மாட்டீங்க. நம்பினா உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ராசிக்கு தாங்க உண்டு. நம்புங்க, மக்களை நம்புங்க. ஏமாந்ததெல்லாம் போதும், இனிமே ஏமாறாதீங்க. வாழ்க்கையை தெளிவான வழிமுறைகளில் பிடிச்சிக்கிட்டு செம்மையாக வாழ்ந்துட்டு போயிடலாம். வக்ரசனியும் உக்ரசனியும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருக கடவுளுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பும் கேட்குறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால விரயமாகாது. ஒரே ஒரு காரியம்தான், அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவியை முதல்ல அபகரிக்கணும், ஆக்குப்பை பண்ணு சொல்லக்கூடிய ஆசைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் தரட்டி கேட்டான். போதுண்டா, 10 வருஷம் விரயமாயிட்டு இனிமேவாவது நான் லாபம் அடையணும், நான் சந்தோஷம் அடையணும் அப்படின்னு ஆசைகள் உள்ளவங்களுக்கு 1 கோடி செலவு பண்ணால் கூட பல கோடி சம்பாரிச்சிருவீங்க. அப்படியாம்பட்ட ஒரு நேரம் நடக்குது. டைம் கிடைச்சா எம்பெருமான் வடபழனி முருகன் கோயிலை போயிட்டு தெளிவாக ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்காகும். இல்லைனா உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து இனி இந்த 2025க்கு மேலே என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஜோதிடர்கிட்ட கேட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒபீனியனில் நீங்கள் வாழ்ந்து வந்தால் கூட இனிமே நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் உங்களுக்கு வராது. முருகனைத்தான் நீங்கள் பிடிக்கணும். எந்த தொழில் மேன்மையான சரி, கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, படிக்கலை, வேலை இல்லை, கடன், நோய், வறுமை, பயம் என்னவா இருந்தாலும் ஒரு முறை மட்டும் வடபழனி கோயில் போயிட்டு வாங்க. உண்மையாக நல்லா இருப்பீங்க. யோகங்கள் வரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 4ஆம் இடத்ததிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் மீன ராசியில் அமர்ந்திருந்தார். அவர் 5ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ர நிலையில் இப்பொழுது 5ஆம் இடத்திலே இருக்கிறார். 138 நாட்கள் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது இருக்கிற 108 நாட்களில் உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்ன விதமான முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பல கிரகங்கள் எந்த கிரக பயிற்சினாலும் சரி, அடி எங்களுக்கு தான் விழுது. எப்படி
அடி எங்களுக்கு தான் விழுது. மற்றவங்களுடைய கவலைகளையும் மற்றவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி யோசித்து திரும்பி பார்த்தா எங்கள் வாழ்க்கை அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இல்லையே. மனசுக்குள்ளே பல போராட்டம் நாங்கள் வச்சுக்கிட்டு இன்னும் போராடி கொண்டு தானே இருக்கிறோம் என்ற மனதுக்குள் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வீடியோ பார்க்கின்ற நம்முடைய அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய மன கவலைகளை மன வருத்தங்களை வக்கர நிலையில் அமர்ந்து ஒரு மாற்றத்தை 108 நாட்களை கொடுக்க போகிறார். நட்புல உங்களை அப்படியே சக்கையாக புழிஞ்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் நண்பன்டா, நண்பனுக்கு நான் உயிரையும் கொடுப்பேன்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் தான் நீங்கள். அப்போ நட்பு என்ன பண்ணுன்னா உங்களை கூடவே இருந்து உங்களுடைய ப்ளஸ்ஸு உங்களுடைய மைனஸு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வைக்கிறது உங்கள் நண்பர்கள் தான். நீங்கள் யார் மேலே அதிகம் பாசம் வச்சிங்களோ அவங்க தான் அப்படியே உங்களுடைய எல்லா விதமான ப்ளஸ் மைனஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக, குறைஞ்சது 3 வருடம், 5 வருடம் கூட சொல்லலாம், ஓகேவா, 3 வருட காலமாக உங்களை கஷ்டப்படுத்தி கவலைப்படுத்தி கடைசியில் நான் பெரிய பங்களாவில் இருந்தேன், நான் ராஜா மாதிரி இருந்தேன், நான் ராணி மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் அப்படியே தூக்கி விட்டு ரோட்டில் வந்து நிற்கிறேங்க, ரோட்டில் நிற்கிறேன், நம்பி ஏமாந்துட்டு ரோட்டில் நிற்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு சூழ்ச்சிகள் நடந்திருக்கும்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த நிலை மாறுமா, ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு எதிர்பார்த்து பார்க்கின்ற அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. உங்களை யார் ஏமாற்றினார்களோ, யார் கஷ்டப்படுத்தினார்களோ அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, சனி பகவானுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? சனி பகவானுக்கு தெரியும். அவர் கொடுப்பார் பாருங்க தக்க தண்டனை, உங்களுக்கு கிடைச்சதை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். கடன் வாங்கிய கஷ்டப்பட்டு கவலைப்படுற நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்கர நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நம்ம விருச்சிக ராசி அன்பர்களில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களாக, அதே போல் இன்னும் ஒரு 52 நாட்கள், ஓகேவா, நம்ம விருச்சிக ராசியில் உள்ள அனுச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. அவன் சொன்னா இவன் சொன்னா இது சொல்கிறேன் அது சொல்கிறேன், நோ சான்ஸ். நீ யார், உன்னுடைய கடமை செய், யாருடைய பேச்சும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நீங்களே சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த வார்த்தையை உங்களை பயன்படுத்திட்டு மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. அதே போல் விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரக்காரர்கள் முடிஞ்சளவு சனிக்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற செங்கமல தாயார் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய மனைவியை, மகாலட்சுமி அன்னையை நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சு தாமரை பூ கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவான் வக்கர நிலையிலேருந்து என்ன பண்ணுவார்னா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு போயிடுவார். இதை கரெக்டாக கவனமாக பண்ணுங்கள், சூப்பராக இருப்பீங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கவனமாக பண்ணுங்கிறத விட நம்பிக்கையோடு பண்ணுங்கள். வைங்க, வழிபாடு அத்தனையுமே நம்பிக்கையுடன் இருந்தால் வழிவிடுவான் ஈசனும் சரி பெருமாளும் சரி. நீங்கள் கும்புற அத்தனை சாமியும் வழிவிடுங்க, ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏதோ சொல்கிறாங்க, யூடியூப்பில் சொன்னாங்க, அவர் சொன்னார் நான் செஞ்சேன், இவர் சொன்னார், நோ 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 அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. அவர் சொன்னார் செஞ்சேன், இவர் சொன்னார் செஞ்சேன். நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. அது எந்த ஜோதிடர் சொன்னாலும் சரி, சாதாரண மனிதர்கள் சொன்னாலும் சரி, நம்பிக்கையோடு செஞ்சால் மாற்றம் உண்டு. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அரசாங்கத்தில் வேலை பார்க்கின்ற நம்முடைய அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அதே போல் ஒரு நம்முடைய அரசியலமைப்புக்கு எதிராகவோ எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடாது. செயல்படுத்தினால் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஓகேவா? நேர்மையாக இருக்கும் அரசாங்க அதிகாரிகள், உண்மையாக இருக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உயர்ந்த நிலையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போகுது? பொதுவாக புரியாத புதிர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான்.
எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பா என்னை தேள் மாதிரி கொட்டுன்னு கொட்டுறான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை. ஏன் அப்படின்னா சுருக்கு சுருக்குன்னு கேட்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட தான் இருக்குங்க. யாருக்கும் பயந்துக்க மாட்டேன், நான் என் மனசில் என்ன இருக்கோ அதைத்தானே சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப எல்லாரையும் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நாங்கள் கரெக்டாக இருக்கோம், எங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக இருப்போம், எங்களை நீங்கள் புண்படுத்தும் போது நாங்கள் உங்களை திருப்பி கொட்டுறதுக்கு தயங்க மாட்டோம்னு சொல்கிறதே நீங்கள் தான், விருச்சிக ராசி தான். அப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பொதுவாக நல்ல பலன்களையே தரும்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாளாக பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு ஒரு சங்கடம், ஒரு பூர்வீக வகையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி வெளிநாடுகளில் அதிகமாக இருக்கிறது, இந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனு, மெடிக்கல் டைம் ஜாபு, அதே மாதிரி நர்சிங்கு, டாக்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய விருச்சிகத்தில் மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே உங்கள் எண்ணம்னு சொல்லக்கூடிய அதாவது 5ஆம் இடம்ங்கிறது உங்களோட எண்ணங்கள், உங்களோட சிந்தனைகள் தான். அங்கே போய் உட்காந்து உங்களை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வக்ரமாகி 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஏதாவது வீடு ரெனோவேட் பண்ணணும்னா அது நடக்கும். அம்மாவோட ஹெல்த்தில் மட்டும் கவனம் வேண்டும். உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த வக்ரம்ங்கிறது பாசிட்டிவாக தான் இயங்கும். ஏதாவது புதுசாக வாங்கணும், புதுசாக கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை டாக்குமெண்ட்டை படித்து பார்த்து பண்ணிக்கிங்க, ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதே ராசியில் ராகுவும் சேர்ந்துருக்காரு. அப்படிங்கிறதுனால புதுசாக இடம் வாங்கியெல்லாம் வீடு கட்டக்கூடாதுங்க. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. ராகு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலம் இடம் வாங்கி வீடு கட்டுறதை விட கட்டின வீட்டுக்கு குடி போகிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்திலையும் சனி வக்ரமாக இருந்துச்சுன்னு சொன்னால் பொன்னான காலமாக நிச்சயமாக இருக்குங்க. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களை பொறுத்தளவு அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுதுங்க. ஏன்னா எப்பயுமே இந்த ராசியில் சந்திரன் நீசமடைவார்னா உங்களால் ஒரு ஸ்டேபிளாக எந்த விஷயத்தையும் திங்க் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ரொம்ப சங்கடப்படக்கூடிய தன்மை, அதே மாதிரி உங்களை உதாசீனப்படுத்துறது, நீங்கள் அடுத்தவங்களை உதாசீனப்படுத்துறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலையும் ராகுவும் அங்கே சேர்ந்துருக்கிறதுனாலையும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த் வைஸாக அக்கறை எடுத்துக்கோங்க. அதே போல் தாயாருடைய உடல் நலத்திலும் உங்களுக்கு அதிக கவனம் தேவைப்படுகிறது. படிக்கிற குழந்தைங்க சிறப்பாக படித்து நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னும் சிறப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமான ஸ்தானத்தை குரு பார்வை செய்கிறதுனாலையும் நல்ல ஒரு வருமானங்களை ஸ்திரப்படுத்தக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஒரு ஆட்டிடியூடு வரக்கூடிய காலகட்டமாக இது நிச்சயமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி உங்கள் சுயஜாதகமும் நல்லா இருக்க பட்சத்தில் நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக கொண்டு போகும். ஏதாவது வீடு ரெனோவேட் பண்ணுறது, ஆஃபீஸில் புதுசாக மாற்றி வைக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சங்கடங்கள், பிணக்குகள் வரும். ஏன்னா சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சலம் பண்ணுறதுனால ஒரு படுக்கையில் பாம்பு கிடந்ததுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பீரியடு. அதனால் கணவன் மனைவி அந்யோன்யத்துக்கு உண்டான ஒரு அமைப்பை மட்டும் ரொம்ப கவனமாக கணவனும் மனைவியும் பார்த்து கொள்ள வேண்டிய அவசியங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவு ஒரு வக்ரம், சனி வக்ரம் அப்படிங்கிறது ஒரு 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால ரொம்பவுமே உங்களை ஒரு உயர்த்தி முக்கியமாக வெளிநாடு விசாக்காக வெயிட் பண்ணுறவங்க, வெளிநாடு வேலைக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது பொன்னான அமைப்பாக இருக்குங்க. கல்யாணம் முயற்சி பண்ணுறவங்க நவம்பருக்கு அப்புறம் முயற்சிகளை மேற்கொள்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. இப்போ உள்ள காலகட்டம் அந்த திருமண முயற்சிகளுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. அதனால் நவம்பருக்கு அப்புறம் அதுக்குண்டான முயற்சிகளை வச்சுக்கோங்க. இப்போ அதற்குண்டான ஒரு முன்னெடுப்புகளை பண்ணுங்கள், தவறு கிடையாது. அதே மாதிரி எல்லாரையுமே விருச்சிக ராசிக்காரர்கள் நம்புவீங்க, அதீதமாக நம்புறது, அதீதமாக அவங்கள பாசம் காட்டுறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ உங்களுக்கு யார் யாரெல்லாம் உண்மையான பாசம் காட்டுறா, யார் யாரெல்லாம் தவறாக இருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இவ்வளோ நாளாக இருந்ததை விட இந்த காலகட்டம்ங்கிறது உண்மையான மனிதர்களே உங்களுக்கு இனம் காணக்கூடிய அமைப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவு எப்பயுமே சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவபெருமான், உதாரணத்திற்கு சதுரகிரி சுந்தரமகாலிங்க சுவாமி ஒரு சுயம்புவாக இருக்க லிங்கம் தான். அப்போ அந்த சதுரகிரி சுந்தரமகாலிங்க சுவாமி வழிபாடை நீங்கள் அடிக்கடி பண்ணுறது, உங்கள் வீட்டுக்கிட்டேயே எங்கே சுயம்புவாக
இறைவன் எழுந்தருளி இருக்கிறாருன்னு தெரியும் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது உங்களை எப்பயுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்களும் குச்சனூர், திருநள்ளாறு போன்ற இடங்களுக்கு சென்று அங்கு இறைவனை வழிபாடு பண்ணுறது, அதாவது அந்த இறைவனை போயிட்டு நீங்கள் அங்கே அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தேவைங்க. ஏன்னா இந்த ராசியே ஒரு ஆராய்ச்சி ராசி தான். எதையுமே ஒரு ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்குவீங்க. அப்போ இறைவனை கூட நீங்கள் நம்புறதுக்கு நிறைய பேர் பண்ண மாட்டீங்க அந்த கோயிலுக்கு போகிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுயஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா இந்த பீரியடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுயம்புவாக இருக்கக்கூடிய தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்கள். குச்சனூர் சனி பகவானையும் திருநள்ளார் சனி பகவானையும் போய் வழிபட்டு வாங்க. ஏழைகளுக்கு ஆடை தானம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம்.